கோவக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். நிறைய பேர் செய்ய தயங்குறாங்க. குக்கரில் இந்த கோவக்காய் கிரேவி குழம்பு செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்கு வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 2 கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ கிரேவி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மிக்சியில் கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி நறுக்கினது எல்லாத்தையும் வதக்கி இந்த வேர்க்கடலை பொடியோடு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கோவக்காய் 200 கிராமுக்கு எடுத்துன்னு இருக்கேன். இது நுனியை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது 4 பிளந்து வச்சுருக்கேன். இது எண்ணெயில் நல்லா இதை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம தனியாக எடுத்து வச்சுன்னா இப்போ குழம்பு பண்ணுறது சுலபம். இப்போ பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காய வச்சு இதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, இதோட பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். இதோட மஞ்சப்பொடி, உப்பையும் சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு இதோட ஃப்ரை பண்ண கோவக்காவையும் சேர்த்து நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துட்டுருக்கேன். 1 டம்ளர் தண்ணியும் விட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த குக்கரில் 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணாக்க காயும் வெந்திருக்கும். கரெக்டான பதத்துக்கு வந்து இந்த கிரேவியும் ரெடியாக இருக்கும். உப்பு போகாதனால சேர்த்துட்டுருக்கேன். வெல்லமும் ஒரு சின்ன கட்டி சேர்த்து இதில் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இப்போ மேலாக கொத்தமல்லி